ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராவரன். நாம் இப்பொழுது உண்மையான சுகம் என்ற நூலை வாசித்து கொண்டிருக்கிறோம். இது போன பாகத்தில் மகான் கூறினார், அதாவது இதுமாரி பெரியவர்கள் மகான்கள் ஞானிகள் எல்லாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு பகவான் தான் எல்லாம் என்பதையும் அறிந்து கொண்டு பார்ப்பதெல்லாம் பகவான் தான், எல்லோருமே பகவானோட குழந்தைகள் தான், பகவானின் ஒரு துளி தான் அப்படின்றதெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் தாம் புரிந்து கொண்டதை பிறருக்கும் இதை சொல்லி எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவா உள்ள அவங்களுக்கு எழும். அந்த உள்ள அவங்களுக்கு எழும் அவாவை பகவான் அறிவார் அல்லவா. பகவானுக்கு புகழை பரப்ப வேண்டிதான் பண்ணி தான் அவருக்கு புகழ் வரணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு எந்த தேவையுமே இல்லை. ஆனால் அந்த சந்தோஷம் அடைஞ்ச அந்த ஆத்மா, அந்த பெரிய மகான்களும் அந்த ஞானிகளும் அவங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புவாங்க. அப்போ அவங்களுக்கு அதையும் தூண்டுபவர் பகவான் தான். அவரால் தூண்டப்பட்டு அவர்கள் அதை சொல்வார்கள். நாம் அறிந்ததையும் புரிந்து கொண்டதையும் நமக்கு புரிகிற மாதிரி விளக்கத்தோடையும் அதோடையும் அதை சொல்லுவாங்க. சொல்லும்போது அது என்னமோ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்களுக்கெல்லாம் தெரியலங்கிற மாரி அவங்களுக்கு பாவம், அதேமாரி பாவம் இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லுவாங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற ஒரு அந்த இதுக்கு ஏற்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாரும் இதை உணரணும், எல்லாரும் நற்கதி அடையணும் அப்படிங்கிற ஒரு கருணை எல்லார் மீதும் பிறக்கும். ஏன்னா எல்லாரும் பகவானின் ஒரு அம்சம்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு அதை மாரி பண்ணணும். சரி, அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு ஆள் வேணும் இல்லையா. இந்த கேட்குறவங்க ஒண்டி சும்மாவா, அவங்களும் பகவான் குழந்தைங்க தானே, அவங்களுக்கும் ஏதானும் உள்ளுக்குள்ளே ஒரு சிறு இது இருக்கும். உலகத்தில் இப்போ என்னென்னமோ யாரோ எதையோ பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் எப்படி இது பார்த்துட்ருக்கீங்க, இது எது தூண்டுது, எல்லாம் பகவான் தான். உங்களுக்கும் இது இது பண்ணணும், இதை பற்றி விட ஆர்வம், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், போகணும் வரணும், நம்ம இதுமாரி இது வாங்கணும் அப்படிங்கணும் உங்களுக்கு தோன்றதுனால தானே நீங்கள் கேட்குறீங்க. இல்லைன்னா இப்போ இது பண்ணி போயிட்டுருக்கலாமே. வேறு எவ்வளவோ இருக்க பொழுதுபோக்குக்கு என்ன, இப்படிலாம் வீணாக பொழுதுபோக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்க்குறவங்களும் நிறையா இருக்காங்க. இதேமாரி கேட்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுவும் உங்களுக்கு தோண வச்சு, அந்த தோண வச்சு உங்களோட இதையும் பூர்த்தி பண்ணணும், இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சவங்களோடையும் பூர்த்தி பண்ணணும். இதெல்லாம் யாரோட வேலை? பகவான் வேலை. அவர் நீட்டாக அதை பண்ணுவார். இதில் நாம் பண்ணாங்கிறது சொல்கிறதுக்கும் எதுவும் யாரும் இது பண்ணுறதுக்கு முடியாது. அதேமாரி உணர்ந்தவங்க அதுமாரி சொல்லவும் மாட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ மேலும் படிப்போம். நாம் படிக்க கற்றுக்கொள்கிறோம். ஆசிரியர் ஆ ஆ இ ஈ என்று எழுதி சொல்லிக் கொடுக்கிறார். நாம் அதையே ஏற்று நினைவில் வைத்து கொண்டால் நாம் எழுத படிக்க தெரிந்தவர்களாக ஆவோம். இவ்விதமே ஆங்கில மொழியில் ஏபிசிடி என்று எழுதச் சொல்லி கொடுத்தால் நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டால் நமக்கு ஆங்கிலம் வரத் தொடங்கும். ஏ, இந்த எழுத்து எப்படி ஏ ஆயிற்று என்பது நமக்கு தெரியாது. இப்படியும் அப்படியுமா 2 கோடு, நடுவில் ஒரு கோடு போட்டு இதுதான் ஏ என்று சொன்னால் நாம் ரொம்ப சரி ஐயா, இது ஏதான் என்று ஏற்றுக்கொண்டு விடுகிறோம். அப்படி ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா அவர் தெரிஞ்சவர் சொல்கிறார். ஆசிரியர் எப்படி சொல்கிறாரோ அதை அப்படியே ஆமாம் போட்டுக்கொண்டு ஏற்றுக்கொண்டால் நாம் கற்றுக்கொள்வோம், ஒரு நாள் அறிவாளி ஆவோம். இதே போல் நாம் நம்பிக்கையோடு போட்டுகிற துறவி பெரியோர்களின் கூற்றுக்களை அப்படியே ஆம் ஆம் என்று ஏற்றுக்கொண்டால் பிறகு நமக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படும் என்பதில் சிறிது கூட சந்தேகமில்லை. எப்படி ஒரு ஆசிரியர் ஆனா ஏபிசிடி சொல்லி கொடுக்குறாரோ அது எப்படி எது ஏ ஆகும், இப்படி கோடு போட்டால் அது எப்படி ஏன்னு கேள்வி கேட்குறது இல்லையே. ஆசிரியர் சொல்கிறார், நம்ம கேட்குறோம், நம்புகிறோம். அதேமாரி இந்த பெரியோர்கள், ஞானிகள், மகான்கள், அவதார புருஷர்கள், இவர்களெல்லாம் அந்த ஆசிரியருக்கு எப்படி ஆனா தெரியுமோ, ஏபிசிடி தெரியுமோ, அதேமாரி இது எல்லாமே தெரியும். அப்போ அவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வது முதல்ல வரணும், அந்த பக்கம் வரணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏற்றுக்கொண்டால் பிறகு நமக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படும் என்பதில்
சிறிதளவு கூட இல்லை. என்ன ஏபிசிடி கற்றுணுட்டோம் இல்லையா, நம்பிக்கை வரணும் இல்லையா, அதுக்கு. ஏட்டுக்கல்வியில் வேற்றுமைகள் உண்டு. அதாவது ஒருவன் சிற்றறிவாளன் ஆகிறான், இன்னொருவன் பேரறிவாளன் ஆகிறான். நல்லா படிக்கிறவங்களும் இருக்காங்க, குறைச்சலாக படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் தத்துவ ஞானத்தில் பெரியவன் சின்னவன் என்ற வேற்றுமையே இல்லவே இல்லை. இந்த தத்துவ ஞானம் இந்த பகவானை பற்றி அறிஞ்சு கொள்வது, நம்மை பற்றி அறிந்து கொள்வது, அதெல்லாம் தத்துவ ஞானம். இதில் இது கிடையாது. ஏன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன் தான் வருவான், வரவெல்லாம் பாஸ் ஆகிடுவான். அதேமாதிரி தத்துவ ஞானத்தில் பெரியவன் சின்னவன் இல்லவே இல்லை. சனகாதியர்கள், நாரதர், வியாசர் முதலிய பெரும் பெரும் மேன்மக்கள் இன்று வரை இருந்து வருகிறார்களே. இன்று வரை இருந்து வருகிறார்கள். அவங்க சொன்னது, அவங்க இது பண்ணதெல்லாம் அவங்கள பற்றி பேசுகிறோமே. அவர்களுக்கு எந்த ஞானம் ஏற்பட்டதோ அதே ஞானத்தை இன்றைக்கு உள்ள ஒரு சாதாரண மனிதன் பெற முடியும். எந்த ஞானத்தை காட்டிலும் உயர்ந்த புலமை இல்லையோ, எதைவிட உயர்ந்த சுகமோ ஆனந்தமோ இல்லையோ, எதைவிட உயர்ந்த மேம்பாடு இல்லையோ, எதைவிட உயர்ந்த பொருள் இல்லையோ, அதை மட்டுமே அடைய முடியும். ஈடு என இல்லை. அந்த தத்துவத்தை அடைவதற்காகவே மனித படைப்பு உண்டாயிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பிறவி. எவ்வளவோ பிறவிகள் எடுத்து மனித பிறவி கிடச்சிருக்கு. இந்த பிறவியை தவற விடக்கூடாது இல்லையா? இதுக்காக படைக்கப்பட்ட மனித பிறவியை எதுக்கோ பயன்படுத்தினா எப்படி? எதுக்கும் இப்போ நம்ம வாழ்வதற்கும் மற்றதுக்கும் எந்த தேவையோ அந்த இதை பயன்படுத்துறது சரி. இதை பற்றியே சிந்தனையே வராமல் இப்படியே இருந்தால் நம்மளுக்கும் மிருகத்துக்கும் வரைவு பட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அது என்ன பண்ணுதோ அதே தான் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மனுஷனாக பிறந்து பகுத்தறிவை கொடுத்து இதேமாரி பெரியவர்கள்லாம் கொடுத்து அவங்க சொன்னதெல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலன்னாக்க அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகுது. அவங்க ஏற்கனவே இது அடைஞ்சிட்டாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணாக்க நம்ம அடையலாம். அதுக்கு தான் அவங்க கதறாங்க, அவங்க சொல்கிறாங்க. நம்ம அதில் கவனம் செலுத்தணும். அந்த தத்துவத்தை அடைவதற்காகவே மனித படைப்பு உண்டாகி இருக்கிறது. உண்பது, குடிப்பது, தூங்குவது ஆகியவை நாய்களிடமும் கழுதைகளிடமும் உண்டு. அவைகளுக்கும் குழந்தை குட்டிகள், உற்றார் உணர்வும் உண்டு. இந்த வேலைகளையே மனிதனும் செய்தால் மனித பிறவிக்கு என்ன பெருமை? இது வெறும் விலங்குத்தனம். தோற்றம் என்னமோ மனிதனாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் மனிதத்தன்மை இல்லை பலரிடம். எதற்காக அருள் கூர்ந்து பகவான் மனித உடலை தந்திருக்கிறாரோ அதை அடைவதை, இப்படிப்பட்ட அரிய வாய்ப்பை இன்பங்களை அனுபவிப்பதிலும் பொருள் தேடுவதிலும் கழித்து விட்டான். இதனால் என்ன ஆயிற்று? இந்த காரியத்தை நடுவிலேயே நிறுத்திவிட்டாயா? நீ போக வேண்டிய இடம் ஏது? ஏன் நடுவில் நின்று விட்டாய்? இந்த போகங்கள் இங்கேயே தங்கிவிடும், உடலும் இங்கேயே தங்கிவிடும், அழிந்துவிடும். எவைகள் உன்னை விட்டு போகுமோ அவைகளால் உனக்கு என்ன கிடைத்தது? உண்மையான சேர்க்கை எதுவென்றால் எது ஒருபோதும் விட்டு போகாதோ, எப்போதும் கூடவே இருக்குமோ அதுதான். ஆதலால் பெரியோர்களே, ஒருபோதும் இங்கு அங்கு செல்லாத, எப்போதும் உடன் இருக்கிற வஸ்துவை பிடித்து கொள்ளுங்கள். சரீரம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அந்த பொருளை யாரும் நம்மிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது. அந்த ஆத்மா என்கிற நாம் தான் அதை தான் கூறுகிறார். புஸ்தகங்களில் படித்தும் அடியார்களிடம் கேட்டும் நான் அறிந்து கொண்ட மதிப்புமிக்க ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பரமாத்மா இருக்கிறார். அவர் எல்லா காலத்திலும் இருக்கிறார். அவர் இல்லை என்று சொல்லும்படியான ஒரு காலமே கிடையாது. காலம் என்பது அவருள் அடக்கமானது. காலமே அவர்தான். அவருக்கு ஏது காலம்? அவர் இல்லாத காலம் ஒருபோதும் இருந்ததில்லை. ஆனால் அவரிடம் காலம் இல்லாது இருந்திருக்கிறது. அந்த பரமாத்மா, அதாவது அவர் இல்லாத காலம் ஒருபோதும் இல்லை, ஆனால் அவரிடம் காலம் இல்லாது இருந்திருக்கிறது. அதுக்கு அப்பாற்பட்டவர். அப்படி அந்த பரமாத்மா எல்லா காலத்திலும் இருக்கிறார் என்றால் இப்போதும் இருக்கிறார் அல்லவா? இப்போது இல்லை என்றால் எல்லா காலங்களிலும் இருக்கிறார் என்பது எப்படி சரியாகும்? அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்றால்
இங்கேயும் இருக்கிறார் என்று தானே பொருள். இங்கே அவர் இல்லாவிட்டால் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்பது எப்படி பொருந்தும்? அதாவது நீக்கமர எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்காருங்கிறத அப்படி அவர் எல்லோரிடத்திலும் இருக்கிறார் என்றால் என்னிடத்திலும் இருக்க வேண்டும். அப்படி ஒவ்வொருவரும் என்ன வேண்டும்? என்னிடத்தில் இல்லை என்றால் எல்லோரிடத்திலும் இருக்கார் என்று எப்படி சொல்ல முடியும்? இப்போ நம்ம விட்டு கிடையாது இல்லையா? நம்ம விட்டுட்டு எல்லாத்துலேயும் இருக்கார் நம்மளே சொல்லிட்டு அப்போ எல்லாத்துலேயும் இருக்காருன்னா நம்ம வண்டி வேறையா? அப்போ நம்மள்டையும் தானே இருக்கார். அதை எப்போ உணர்றது? அதுதான் சொல்கிறேன். இன்னொரு அசாதாரண விஷயம் என்னவென்றால் அவர் நாமே. அதுதான் ஞானம். அதை புரிஞ்சுக்கணும். ஒரு மூலியமாக அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். உடல் நம்முடையது அன்று, மனம் நம்முடையது அன்று, புத்தி நம்முடையது அன்று, புலங்கள் நம்முடையது அன்று. ஏனென்றால் இவை எல்லாம் பிரகிருதியின் செயல்கள், இயற்கை செயல்கள், ஜடப்பொருள்கள், தோன்றி மறையக்கூடியவை. இவையெல்லாம் தோன்றி மறையக்கூடியவை. நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது நான் இருக்கிறேனா இல்லையா என்ற சந்தேகம் தோன்றுகிறதா? என்ன, நான் இருக்கேன் அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம். இப்போ சொல்லும்போது சந்தேகம் எதாவது இருக்கா? எல்லாம் நம்மளுக்கு இல்லையே. யாராவது கேட்க வேண்டுமா? அதுக்கு நான் இருக்கேன்னு பார்த்து சொல்கிறாங்க, கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவோமா? யாரையாவது சாட்சிக்கு அழைக்க வேண்டுமா என்ன? இது சுதசித்தமான, அதாவது தன் இருப்பை உணர்த்த வேறொன்றின் துணை தேவைப்படாத உண்மை. நான் இருக்கிறேன் என்பதில் நான் பிரகிருதியை, அதாவது மாயையை சார்ந்து நிற்பது இருக்கிறேன் என்பது இருக்கும் பொருளான பரமாத்மாவின் பற்பட்டது. அந்த பரமாத்மா உள்ளே இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இந்த உடலையோ இந்த மனசையோ நினச்சிக்கிட்டு நான் இருக்கேன்னு நினச்சேன்னாக்கா நம்ம இன்னும் அறிஞ்சிக்கலன்னு அர்த்தம். பிரகிருதியிலும் உறவு விட்டு போனதும் இருக்கிறது, நீடிக்கிறது. இருக்கிறேன் மறைந்து போகிறது. இருக்கிறேன் என்ற இயல்பு மறைந்து போகிறது. இது மகான்களுடைய அனுபவம். அதாவது இருக்கிறேன் என்பது இருக்கும் பொருளான பரமாத்மாவின் பார்ப்பட்டது. அதுதான் இருக்கிறேன். மற்றது அந்த இயற்கை இருக்கையே, இயற்கையே அந்த மாயைன்னு சொல்கிறோம் இல்லையா? பிரகிருதியின் உறவு விட்டு போனதும் இருக்கிறது. அதாவது அந்த விட்டு போகணுங்கிற பண்பு அதுவும் இருக்கிறது, நீடிக்கிறது. இருக்கிறேன் மறைந்து போகிறது. இது மகானுடைய அனுபவம். அதாவது நான் இருக்கிறேங்கிறது தான் உண்மை. இந்த இயற்கைங்கிறது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறது, மாயை இருக்கிறது போல இல்லாதது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க மகான்கள் அப்படின்னு வளர்க்குறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் உறுதியாக ஏற்றுக்கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும். நம்ம இதை விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். ஆன்மீக சாதனை, வழிபாடு, தியானம் செய்தாலும் இந்த பக்கமாக பார்வை போவதில்லை. பல ஆண்டுகளாக விரிவுரைகள் நிகழ்த்திய பின்பும் இந்த விஷயம் என் அறிவுக்கு எட்டவில்லை. அந்த விஷயத்தை இப்போது உங்களுடன் நேரடியாக சொல்லிவிடுகிறேன். நீங்கள் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். புலன் பொருள் சேர்க்கையால் உண்டாகும் சுகம், அதனுடைய சுவையை நாம் அனுபவிக்கிறோம் அல்லவா? புலன்களால், கண்ணோ காதோ மூக்கோ வாயோ எல்லாத்துலேயும் உள்ள இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? அதுதான் பெரிய தடை. உண்பது, குடிப்பது, தூங்குவது, விழித்து கொள்வது, உட்கார்வது, பேசுவது, மான மரியாதை என்று இப்படி எத்தனையோ உள்ளனவே. இவற்றில் ஒரு சுகம் ஏற்படுகிறது. இந்த சுகத்தின்பால் உள்ள பற்றுதல், கவர்ச்சி, இதுதான் முக்கியமான தடை. இதை நீக்குவதற்கான வழிதான் என்ன? தடைன்னு சொல்லிட்டீங்க, எப்படி நீக்கிறது? மற்றவர்களுக்கு எவ்வாறு சுகம் கிடைக்க செய்வது என்ற எண்ணம் உண்டாகட்டும். பிறருக்கு உதவுவதால், பிறருக்கு ஆறுதல் சொல்வதால் தானே சுகம் உண்டாகும். அதுதான் உண்மையான சுகம். ஒரு உயர்ந்த பொருள் இருக்கிறது என்றால் அது பிறருக்கு எவ்வாறு கிடைக்க செய்வது? நல்ல துணி இருக்கிறது என்றால் அது பிறருக்கு எப்படி கிடைக்கும்? மான மரியாதை சிறந்தது என்றால் பிறர் கொடுக்கும் எண்ணம் உறுதியாக வேண்டும். புலன்பொருள் சேர்க்கையால் உண்டாகும் இன்பத்தை தொலைப்பதற்கு இது மிகவும் எளிய உபாயமாகும். இந்த வேலையை நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்தே தொடங்கலாம். தாய், தந்தை, ஆண், பெண் ஆகிய எல்லோருக்கும் சுகம் போய் சேர வேண்டும். ஆனால் அவளிடமிருந்து சுகத்தை பெறக்கூடாது. நீங்கள் அவர்களுக்கு சௌக்கியத்தை செய்கிறீர்கள். அதாவது பிறருக்கு உதவுவது, அதை சுட்டி காட்டுறாங்க. பிறருக்கு ஏன் உதவ வேண்டும்?
பிறர் வேறு நாம் வேறு இல்லை என்கிற இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் பிறருக்கு நான் உதவ முடியும் என்று கூறுகிறார். இத்துடன் இந்த பாகத்தை முடித்து பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.